Welcome to all. Today we are going to discuss about CBSE class 10th science question number 3. Samir was studying in his room. Suddenly he smells something burning and sees smoke in the room. He rushes out of the room immediately. Was Samir's action voluntary or involuntary? Why? ஸோ இங்கே கொஷின் பாருங்கள். சமீர் வாஸ் ஸ்டடியிங் இன் இஸ் ரூம். சமீர் அப்படின்ற ஒரு பர்சன் அவருடைய ரூமில் படிச்சுட்ருக்காரு. சடன்லி இ ஸ்மெல் சம்திங் பர்னிங். சடனாக வந்து பண்ணாக்கா அவர் ஏதோ ஒரு ஸ்மெல் பண்ணுறாரு, ஏதோ வந்து பண்ணால் ரூமுக்குள்ளே பேர்ன் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு சி ஸ்மோக் இன் த ரூம். அது மட்டும் இல்லாமல் அந்த ரூமில் ஸ்மோக்கும் வந்து பண்ணாக்கா தெரியுது. இ ரஷஸ் அவுட் ஆஃப் த ரூம் இம்மிடியேட்லி. அப்போ அவர் என்ன பண்ணுறாரு, இமீடியட்டாக அந்த ரூமை விட்டு வெளியே ஓடுறாரு. சமீஸ் ஆக்ஷன் வாலண்ட்ரி ஆர் இன்வாலண்ட்ரி. அப்போ அந்த ஸ்மெல் வந்த உடனே அந்த ரூமை விட்டு வெளியே ஓடுறாரு இல்லையா, அது வாலண்ட்ரி ஆக்ஷனா ஆர் இன்வாலண்ட்ரி ஆக்ஷனா? அப்போ வாலண்ட்ரி ஆர் இன்வாலண்ட்ரினா ஏன் அப்படின்றதான் கொஷின். ஸோ இங்கே கொஷின் ஆன்சர் பாருங்கள். சமீஸ் ஆக்ஷன் வாஸ் வாலண்ட்ரி. சமீருடைய ஆக்ஷன் அப்படின்றது வந்து வாலண்ட்ரி பிகாஸ் ரஷ்ஷிங் அவுட் ஆஃப் த ரூம் வாஸ் அண்டர் ஈஸ் கான்சியஸ் கண்ட்ரோல். அவர் அந்த ரூமை விட்டு வெளியே ஓடுறாரு இல்லையா, அது வந்து பண்ணாக்கா அவருடைய கான்சியஸில் வந்து பண்ணாக்கா நடக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. The smoke and smell was perceived by the receptor in the sense organ and signals are sent to the brain. அப்போது இங்கே ஸ்மோக், அவர் கண்ணால் பார்க்கக்கூடிய ஸ்மோக்காக இருக்கட்டும், ஸ்மெல்லாக இருக்கட்டும், இது ரெண்டுத்தையுமே பர்சீவ்டு பை த ரிசப்டார். எது ரிசீவ் பண்ணுது அப்படின்னாக்கா அவங்க பாடியில் இருக்கக்கூடிய சென்ஸ் ஆர்கன். அந்த சென்ஸ் ஆர்கன் அந்த ஸ்மெல் அண்ட் ஸ்மோக்கை வந்து பண்ணால் பர்சீவ் பண்ணி எங்கேருந்து எங்கே அனுப்புனா சிக்னல்ஸ் ஆர் சென்ட் டு த பிரெயின். அப்போ அந்த சிக்னல்ஸ் வந்து பண்ணாக்கா பிரெயினுக்கு போகுது. The brain then sends signal to the effector organ. உடனே பிரெயின் என்ன பண்ணுதுன்னா அது என்ன ஸ்மெல் அப்படின்னு சொல்லிட்டு அனலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கான சிக்னலை எங்கே அனுப்புதுன்னா எஃபெக்டார் ஆர்கன். எங்கே எஃபெக்டார் ஆர்கன்றது இந்த இடத்துல எதுனா மசில்ஸ். த மசில்ஸ் டு மூவ் அவுட் ஆஃப் த ரூம். உடனே மசில்ஸ் என்ன பண்ணுது, ஆக்ட் ஆகுது, ஃபங்க்ஷன் ஆகுது. ஸோ அந்த இடத்துல கான்ட்ராக்ஷன் நடந்து உடனே அந்த ரூமை விட்டு அவன் வெளியே ஓடுறான். ஸோ இதுதான் வந்து பண்ணாக்கா இந்த கொஷினுக்கான ஆன்சர். தேங்க்யூ.